இன்ஃபினிக்ஸ்லேருந்து S4 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் S4 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸோட இந்த S4 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோல்டருக்கு பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில்டை பற்றி பேசும்போது பேக் சைடில் நமக்கு ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.21 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 720p ரெசல்யூஷன், அதாவது HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2.5D கர்வ் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. பிரைட்னஸை பொறுத்தவரையும் இதில் வந்து 500 nits வரையும் பிரைட்னஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் ரேஷியோ பொறுத்தவரையும் 1300:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டிஸ்பிளே கொடுக்கும். இருந்தாலும் ரெசல்யூஷன் வந்து ஹையாக இல்லைனாலும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஓகே. இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் இது 88.6% இருக்கிற காரணத்தினால பெசல்ஸ்னால் ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் மீடியாடெக் ஹீலியோ P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ஆட்டோ கோர் ப்ராசர், அதை 12 nm ஃபிங்கர் ப்ராசரில் தயாரிக்கிறாங்க. 600 MHz வரையும் நமக்கு வந்து பவர் VR GE8320 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டே டு டே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக ரன் ஆயிரும். ஒரு வேளை ஹெவியான PUBG மாதிரியான கேம்ஸ் விளாடணும்னு நினச்சிங்கன்னா லோ செட்டிங்ஸில் ரன் ஆகும். அந்த மிட் செட்டிங்ஸை கண்டிப்பாக ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு நார்மல் யூசேஜ் ஆவரேஜ் யூஸருக்கு இது ஓகே. மற்றபடி ஹெவியான யூசர்ஸ்க்கு கேமர்ஸ்க்கு இது லைக் படாது. அடுத்ததாக ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 3GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட உள்ள செல்லிங் பாயிண்ட்டுக்கு வரும். செல்லிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை இந்த ஃபோனோட கேமரா தான். ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 13 MP கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். பிக்சல் சைஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 1.12 மைக்ரான் பிக்சல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து ரெண்டாவது கேமரா பொறுத்தவரையும் ஒரு 8 MP கேமரா வித் f2.2 அப்பர்ச்சர். இது ஒரு 120° அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 6P லென்ஸில் கொடுத்துருக்க காரணத்தினால உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லா கேப்சர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மூணாவது கேமரா ஒரு 2 MP கேமரா, இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. அதனால் பொக்கே மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் உங்களால் இதால் கேப்சர் பண்ண முடியும். பட்ஜெட் செக்மெண்ட்டில் ட்ரிபிள் கேமரா பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அதுமாதிரி இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் 32 MP கேமரா வித் f2.0 அப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங்கோட S5KG-D1 அப்படிங்கிற சென்சாரால் கொடுத்துருக்காங்க. 80 degrees வரையும் ஃபுல் ஆங்கிள் வியூ ஷார்ட்ஸில் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அதில் செல்ஃபி ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பிரெத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதோட பிக்சல் சைஸை பொறுத்தவரை 0.8 மைக்ரான்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்தவரையும் இதில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் சொல்லாத காரணத்தினால கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு கூட சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் 4G VoLTE சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால 2 சிம்லேயும் வந்து 4G சிம் போட்டு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் வைஃபை வெர்ஷன் நார்மல் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. USB வெர்ஷன் பொறுத்தவரை நமக்கு வந்து Type C கொடுக்கல, அதுக்கு பதிலாக மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். மற்றபடி நமக்கு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ மாதிரியே சப்போர்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து நெபுலா ப்ளூ, ட்வைலைட் பர்பிள், ஸ்பேஸ் கிரே அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் கிடைக்குது. இதோட விலையை பொறுத்தவரையும் 8999 ரூபா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் தளத்தோடு இது எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மே 28 இந்த ஃபோனை உங்களால் வாங்க முடியும். ஸோ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் பொறுத்தவரையும் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ட்ரிபிள் கேமரா, அது மட்டும் இல்லாமல் 32 MP செல்ஃபி கேமரா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது இது கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசரை சொல்லலாம். ப்ராசர் ரொம்பவும் ஹை பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடையாது. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் வந்து ட்ரிபிள் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நானும் டெக் இந்த பக்கம் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.